என்னது பூச்சாண்டி எத்தனை வழக்கு வழக்குன்னு என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க? நாங்க சந்திக்காத வழக்கு ஒண்ணு கிடையாதுங்க. இங்க எல்லாரும் உள்ள எல்லா பேச்சாளர்களும் வழக்கு இருக்கு. வழக்கு இல்லாத ஒரு பிள்ளை கிடையாதுப்பா. நான் தமிழ்ல வழக்கு இல்லைன்னா விடியாதப்பா கிழக்கு. அதையா இங்க தாரக மந்திரம் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீங்க? என் அன்பு உறவுகளே, இயற்கை இப்பதான் தலைப்பு இயற்கை விவசாயம் ஏன் வேணும்னு சொன்னா, இங்க மரபணு மாற்றப்பட்ட விஷயங்கள் இங்க வந்துருச்சுங்க. பீட்டி கத்தரிக்காய் வந்துருச்சு, கடுகு மரபணு மாற்றம், எல்லாத்தையும் மரபணு மாற்றம், விதையில்லாத பழங்கள் வருது. அதனாலதான் ஊர் முழுக்க உள்ள ஃபெர்டிலிட்டி சென்டர். முன்னாடி என்ன வந்துச்சு, நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க இயற்கை கருத்தரிப்பு வந்துருச்சுங்க. எல்லாமே குறைஞ்சிருச்சு, ஒரு தலைமுறை இங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது காரணம் இங்க நம்மளோட ஆட்சி. அந்த ஆட்சியை தீர்மானிக்கிற கரங்கள் தான் உங்களோட கரங்களா இருக்கு. அதை மாத்தணும். ஒரு புரட்சி செஞ்சு பாருங்க நீங்க. ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, கண்டவனே பெரியார்னு சொல்லுவான். அப்பங்கிறவன் எங்களை பெத்தவனா இருக்கணும், தலைவங்கிறவன் எங்க ரத்தவனா இருக்கணும், தமிழனா இருக்கணும். அவன் தான் எங்களுக்கு தந்தையா இருக்க முடியும், தகப்பனா இருக்க முடியும், அப்பனா இருக்க முடியும். எவனவனாலும் இருக்கட்டும். நீ யார் யார தந்தைங்கிற? உண்மையான தந்தை எங்கள் அப்பா நம்மாழ்வார் தான். அவரை நினைவு கூர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.